கல்வி என்பது 4H. இந்த 4H எந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுமோ அப்பதான் அந்த கல்வியினூடாக பரிபூர்ணத்துவத்தை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த காலத்தில் எங்களுடைய குழந்தைகள் அதிகமாக பல்கலைக்கழகங்கள் போக இல்லை, பாடசாலைகளுக்கே போக இல்லை. நான் ஒரு ஆய்வு செய்தேன். மாற்று மதத்தை பொறுத்தவரையில் பாடசாலைகளை 2ஆக பிரித்துக் கொண்டார்கள். பெண்கள் பாடசாலை, ஆண்கள் பாடசாலை என்று பாடசாலைகள் எல்லா இடங்களிலேயும் பெரும்பான்மையான முஸ்லிம், பௌத்த, கிறிஸ்தவ, இந்து பாடசாலைகள் 2ஆக பிரிந்திருக்கும், பெண்கள் ஆண்கள் பாடசாலைகள் என்று. ஆனால் முஸ்லிம் பாடசாலைகளை பொறுத்தவரையில் அப்படி இல்லை, மிக குறைவு. ஒரு கட்டத்தில் எடுக்கப்பட்ட கணிப்பீடு பிரகாரம் 11 பாடசாலைகள் மட்டும்தான் இருக்கிறது. ஆண்களுக்கென்று, பாய்ஸுக்கென்று செப்பரேட்டான பாடசாலைகள், ஆண் பெண்களுக்கென்று சொல்லி 13 பாடசாலைகள். அதை தவிர இருக்கின்ற ஏனைய பாடசாலைகள் எல்லாம் மிக்ஸ், ஒன்றாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுகிறது, ஒரு புள்ளிவிவரம் சொல்லுகிறது. இதை பற்றி நாங்கள் ஆய்வு செய்தோம். ஏனென்றால் எங்களுடைய கலாச்சாரத்தை பொறுத்தவரையில் எல்லா இடத்திலேயுமே நாங்கள் ஆண்களை பெண்களை விட்டு பிரித்துத்தான் பார்க்கின்றோம். பள்ளிவாசலாக இருக்கலாம், திருமணங்களாக இருக்கலாம், எங்களுடைய சோசியல் லைஃப்ல, சமூக வாழ்க்கையில ஆண் பெண் கலப்படம் என்பது இம்பாசிபிள். ஆனா பாடசாலைகள்ல மட்டும் எப்படி இது வந்துச்சு என்ற ஒரு கேள்வி எழும்பினா, அந்த கேள்விக்கு என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க? அந்த காலகட்டத்தில் 1950, 60, 70களில் எங்களுக்கு அப்படிப்பட்ட பாடசாலைகளை நிர்மாணிக்க வேண்டும் என்ற தேவை கூட இருக்கவில்லை. ஏனென்றால் எங்களுடைய பெண்கள் அந்த காலத்தில் படிக்கவே இல்லை. பாடசாலைகள் மட்டுமல்ல, கொஞ்சம் வயது வந்து விட்டால் பள்ளிக்கூடங்களுக்கு கூட செய்ய மாட்டார்கள், அனுப்பி வைக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்தோம். ஆனா இன்றைக்கு அந்த காலம் மாறிவிட்டது. இன்றைக்கு பாடசாலைகள்ல பெண்களுடைய பங்களிப்பு அல்லது பெண்களுடைய கண்ட்ரிபியூஷன்ஸ் இன்றைக்கு அதிகமாகிவிட்டது. யூனிவர்சிட்டிக்கு என்ட்ரன்ஸ் ஆகக்கூடிய என்ட்ரன்ஸ்ல கிட்டத்தட்ட 80% பெண்கள். இப்படியான ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய மாணவிகளுக்கும் தான், இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் தான் நான் சொல்லக்கூடிய ரத்தின சுருக்கமான வார்த்தை என்ன தெரியுமா? கல்வியில் வெற்றி பெற்றது போன்று, பரீட்சையில் வெற்றி பெற்றது போன்று, பரீட்சையில் சித்தி அடைந்தது போன்று வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும். ஆனால் படித்து பார்த்தால் அப்படி அல்ல. பரீட்சையில் வெற்றி, பெறுபேறுகள் சித்தி, பல்கலைக்கழகங்கள் கிடைத்து விட்டது, வாழ்க்கையில் தோத்து போய்விட்டார்கள். சவுதி அரேபியாவினுடைய புள்ளிவிவரங்கள் சொல்லுகிறது, ஒவ்வொரு 9 நிமிடத்துக்கும் ஒரு தலாக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு 9 மணித்தியாலம் அல்ல, ஒவ்வொரு 9 நிமிடத்துக்கும் ஒரு தலாக்கு சவுதி அரேபியாவில் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த காலத்தை விட்டும் இலங்கை முஸ்லீம்கள் வெகு தூரத்தில் இல்லை என்பதையும் பதிவு செய்ய விரும்புகின்றேன். கிட்ட இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய சமூக வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இந்த கேள்விக்குறியை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால், நான் சொல்லக்கூடிய இந்த 4H, இங்கு இருக்கக்கூடிய அதிபர் அதை நிச்சயமாக புரிந்து கொள்வார், அவருக்கு தெரியும், அவர் ஒரு கல்விமான். இந்த 4H என்ற கான்செப்ட் இருக்குது, இது ஒவ்வொரு பாடசாலையிலையும் வர வேண்டும், கொண்டு வரப்பட வேண்டும். அதுல முதலாவது H என்ன தெரியுமா? ஹார்ட், உளப்பரிசுத்தம், மன தூய்மை. எங்கட உள்ளத்தை சுத்தம் செய்ய வேண்டும். குர்ஆன் அப்படித்தான் சொல்லித் தருகிறது. இக்ரா என்று மட்டும் குர்ஆன் சொல்லல, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். உன்னை படைத்த ரப்புடைய திருநாமத்தை ஓதி சொல்லி அதை விளங்கி படிப்பாயாக. எங்கட பிள்ளைக்கு மேத்தமெட்டிக்ஸ் படிக்கலாம், எங்கட பிள்ளைக்கு விஞ்ஞானம் படிக்கலாம், எங்கட பிள்ளைக்கு புவியியல் படிக்கலாம், எதையும் படிக்கலாம். ஆனால் அல்லாஹ்வை மறந்து படிக்க முடியாது, விழும்பியங்களை மறந்து படிக்க முடியாது. நாங்க யாரும் இந்த கூடாரத்தில் இருக்கக்கூடிய அநேகமான முதியவர்கள் பாடசாலை, பல்கலைக்கழகம் போயிருக்க மாட்டார்கள். ஆனால் நாங்கள் நன்றாக விளங்கி வைத்திருந்தோம், என்னுடைய சுவர்க்கம் என்னுடைய தாயினுடைய பாதத்தின் கீழே தான் இருக்கிறது என்பதை நன்றாக விளங்கி வைத்திருந்தோம். அல்லாஹ்வுடைய பொருத்தம் வாப்பட பொருத்தத்தில் தான் இருக்குது என்பதை விளங்கி வைத்திருந்தோம்.
ஆனாலும் இளம் சமூகம் அப்படி விளங்க இல்லை என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? முதியோர் இல்லங்களை பற்றியும் முஸ்லீம் கிராமங்களும் சிந்திக்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். நான் கேட்கிறேன், நீங்க பட்டதாரிகளாக, நீங்க கல்விமான்களாக, நீங்க வளவாளர்களாக உங்களை நீங்கள் சித்தரித்துக் கொண்டதற்கு பிறகும் உங்களுடைய பெற்றோர்களை உங்களால் பார்க்க முடியாது என்று சொன்னால் நான் சொல்லுவேன், நாங்கள் மனிதர்கள் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துவதற்கு கூட தகுதியற்றவர்கள். முதலாவது என்ன தெரியுமா? ஹார்ட். விழும்பியங்கள், வேல்யூஸ் டெவலப் பண்ணணும், விழும்பியங்களை கொண்டு வரணும். இதை நான் ஊண்டி சொல்லுகின்றேன். இந்த நாட்டில் என்ன அறிமுகப்படுத்திய சகோதர ஊடகவியலாளர் அவர்கள் ஒரு வித்தியை அறிமுகப்படுத்தினார். நான் பல இடங்களுக்கு போய் வருகின்றேன், பலரை சந்திக்கின்றேன். நான் ஒன்றை மட்டும் இந்த ஊரை பற்றி ஆய்வு செய்யாம சொல்லுவேன், ஆய்வு செய்யாம சொல்லுவேன். இந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு பங்களிப்பு செய்தவர்கள் பெரும்பாலும் பல்கலைக்கழகம் போனவர்களாக இருக்க மாட்டார்கள், அல்லது பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்க மாட்டார்கள். நான் குறை சொல்லல, நானும் பல்கலைக்கழகத்தில் படித்தவன், பட்டப்படிப்பை முடித்தவன். இந்த நாட்டில் நடைபெறக்கூடிய எந்த ஒரு சோசியல் ஒர்க்லையும் படித்தவர்களுடைய பங்களிப்பு எத்தனை வீதம் என்பது கேள்விக்குறி. ஏன் ஓபிஏல ஒரு மாணவர், ஓபிஏ தலைவர் வந்து பேசினார். அவருடைய பேச்சை கேட்கும் பொழுது எனக்கு தெரியும் அவர் பல்கலைக்கழகம் போனவர் அல்ல. அந்த உணர்வு அவருக்கு இருக்கிறது என்றால் அந்த காலத்தில் பாடசாலைகளில் அப்படிப்பட்ட உணர்வுகள் விதைக்கப்பட்டது. முதலாவது எச், ஹார்ட். இரண்டாவது எச் என்ன தெரியுமா? ஹெட், தலை. பாடசாலைகளில் இருந்து நல்ல தலைகளை உருவாக்க வேண்டும். உள்ளமும் சுத்தம், எமோஷனல் ஹார்ட், நல்ல பியூரிஃபை ஹார்ட், அல்லாஹ்வோட கனெக்டட் ஹார்ட், அல்லாஹ்வோட நெருக்கமான உள்ளம், உள்ளம் சுத்தமாக இருக்கிறது. இரண்டாவது தலை, நல்ல புத்திசாலிகள். ஒரு ஹோலிஸ்டிக் எஜுகேஷனை பத்தி நாடு பேசிக் கொண்டிருக்கிறது. எஜுகேஷன்ல ஒரு ரிவல்யூஷன் ஒன்று வரணும் என்றதை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அதில் சில கேள்விக்குறிகள் இருக்கிறது. ஹோலிஸ்டிக் எஜுகேஷனை பத்தி பேசக்கூடியவரே ஒரு ஹோலிஸ்டிக்கான மனிதர் அல்ல. நான் சொல்லுவது புரிந்திருக்கும். ஹோலிஸ்டிக்கான எஜுகேஷனை பத்தி பேசக்கூடியவரே ஒரு ஹோலிஸ்டிக்கான மனிதர் அல்ல என்று இஸ்லாம் சொல்லுது. திருமணம் முடித்தாத்தான் உன் தீன் என்ன செய்யும், உன் மார்க்கம், உன் மனிதத்துவம் பூர்த்தியாகும் என்று சொல்லும். நாங்கள் யோசிக்க வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இங்கு இருக்கிற ஜமியத்துல் உலமாவுக்கு சொல்லுகின்றேன், குறிப்பாக அடுத்த வருடங்கள் வரும் பொழுது இந்த முஸ்லிம்களுக்கு வர இருக்கின்ற ஆகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? இப்பொழுது ஜிசி ஓ லெவல் எக்ஸாம்ல மார்க்க பாடம், சமய பாடம் என்பது கம்பல்சரி, கட்டாயம் செய்யணும். அடுத்த ஆண்டுகளில் வரலாம், வரக்கூடும், வருவதற்கு சாத்தியக்கூறு இருக்கிறது. சமய பாடங்கள் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் என்று வந்தால் இந்த நாட்டில் எத்துணை முஸ்லிம்கள் இஸ்லாம் பாடத்தை ஓ லெவலுக்கு பாடமாக படிப்பார்கள். இப்பயே புள்ளி விவரம் சரியாக தெரியாவிட்டாலும் 30% மேற்பட்ட மாணவர்கள் இஸ்லாத்தில் ஃபெயில். 8000 உலமாக்கள் இருக்கிறாங்க. உலமாக்கள் 8000 பேரு, எல்லா ஜமாத்தும் இருக்குது. நான் முதலாவது முறை இங்க வரக்குள்ளேயே சொன்னாங்க, முஃப்தி சாப் நீங்க போற ஊர் வந்துட்டு ஜும்மாவுக்கு போற ஊரை பத்தி சொல்லும் பொழுது வித்தியாசமாக சொன்னார்கள். ஓமானும் இருக்குது, கத்தாரும் இருக்குது, எல்லாம் இருக்குது, அதே மாதிரி இதுகளும் இருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு நான் அன்பாக சொல்லுகின்றேன், வித்தியாசமான சிந்தனைகளை மறந்துவிட்டு எங்களுடைய மாணவர்களுடைய சிறார்களுடைய தலை, ஹெட், இன்டலெக்சுவல்ஸ், திங்க் டேங்க்ஸ், சிந்திக்கக்கூடியவர்கள், கருத்து சொல்லக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்க, இதுக்குத்தான் இந்த வகுப்பறைகள்.
இதுக்குத்தான் வகுப்பறை. மூணாவது எச் ஒன்று இருக்கிறது. அந்த எச் என்று சொன்னால் அது ஹேண்ட், ரெண்டு கை. கை ஸ்கில்ஸ். இன்றைக்கு பாடசாலைகள்ல இருந்து யூனிவர்சிட்டிக்கு போய் வெளியே வந்து திருமண வாழ்வு முடித்ததுக்கு பிறகு 3 மாசத்துல டிவோர்ஸ் கேட்டா என்ன காரணம் கேட்டா சொல்லுவாங்க டீ ஊத்த தெரியாது. கை கம்ப்யூட்டர்ல டைப் பண்ண தெரியும், கையால எல்லாம் செய்ய தெரியும். ஆனா தந்த சுயமான வாழ்வுக்கு இந்த கையை பாவித்து தன்னை வாழ வைத்துக் கொள்வதற்குரிய கை யாருக்கும் இல்லை. அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது எஜுகேஷன்ல கை என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. சுய தொழில் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணப்பட, ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண. எங்கட மாணவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அதிபர் அவர்கள் சொன்னது போல எங்கட மாணவர்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலம், எக்ஸ்ட்ரா வொர்க். நாங்கள்ல பாடசாலைக்கு போற காலத்தில் அப்படிப்பட்ட ஒன்று இருக்க இல்ல. எக்ஸ்ட்ரா கரிக்குலம் என்று சொல்லி ஒரு வார்த்தையை நாங்க கேட்கவும் இல்லை. ஆனா ஊர்ல அதற்குரிய எல்லா ஏற்பாடும் சுயமாகவே இருந்தது. நாங்க ஏறாத மரமும் இல்லை, நாங்க குளிக்காத ஓடையும் இல்லை, நாங்க நீயாத என்ன நீர் தடாகமும் இல்லை. ஊர்ல ஒரு சுயமாக நாங்க வாழ்ந்தோம். எங்களுக்கு அப்படிப்பட்டவைகள் தேவைப்பட இல்லை. ஆனா இன்றைக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலம் என்றால் குழந்தைகளுக்கு அது கட்டாயம் செய்து கொடுக்கப்பட வேண்டும். ஒரு ஆடிட்டோரியம் எவ்வளவு முக்கியமானதோ அதே போல ஒரு ஸ்விமிங் பூலும் முக்கியமானது. எப்படி ஆடிட்டோரியம் முக்கியமானதோ அதே போல பிள்ளைகளுக்கு தொழில் படிப்பதற்கான ஒரு தொழில் கல்வியும் முக்கியமான மறந்து விடாது. இது மூணாவது எச், ஹேண்ட், கை. இந்த கையை மேல வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு சொல்லுகின்றேன். எனக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா, இந்த இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்ல பங்கெடுப்பது என்பது நான் ரொம்ப அரிது. என்றால் ஒரு நாள் இதுக்கு தியாகம் செய்து வர வேண்டும். ஆனால் வந்த உங்களுடைய பழைய மாணவ சமூகம் என்னை வந்து சந்தித்து சொன்னார்கள், முஃப்தி சாப், இந்த பில்டிங் நாங்க கட்டினோம் எங்கட பணத்தா, அதனால நீங்க வர வேண்டும் என்றார்கள். அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு பேர்ல மட்டும்தான் வந்து. என்றால் அவர்கள் சொன்னார்கள், யாரிடத்திலும் யாசகம் கேட்காமல், யாரிடத்திலும் கை நீட்டாமல், யாரிடத்திலும் உதவி எதிர்பார்க்காமல் எங்களுடைய ஊர் மக்களாக சேர்ந்து கட்டி முடித்த ஒரு கட்டிடம், அதுக்கு நீங்க வர வேண்டும் என்று சொன்னார்கள். அதை பாராட்டுகின்றேன். என்றால் கை நிறைய சம்பாதித்தால் தான் கை நிறைய கொடுக்கவும் முடியும். கையில இருந்தால் தான் கை மேலே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மேல உள்ள கை கீழே உள்ள கையை விடவும் என்ன சிறந்த கை, சிறந்த கை. இன்றைக்கு நீங்க இவ்வளவு தைரியமாக வந்து இங்க பேசுறதுக்கு காரணம் உங்களோட கை மேல் இருந்ததின் காரணமாக. இது யாராவது ஒருத்தர் கட்டித்தந்த பில்டிங்காக இருந்தால் நீங்க இன்றைக்கு இந்த முழு சபையும் அவருக்கு கீழே இருந்துதான் என்ன செய்ய வேண்டும், இந்த கொண்டாட்டத்தை கொண்டாட வேண்டும். அவர் சொல்லுவதைத்தான் கேட்க வேண்டும். ஆனால் அப்படி அல்ல, நீங்க சொல்லுவதை நாங்க கேட்கிறோம் என்று சொல்ற அளவுக்கு நமக்கு நாமே என்ற அந்த மகுடத்தை கொண்டுவது இந்த கை மட்டும்தான். மூணாவது எச் இந்த கை. நாலாவது எச் எதுவாக இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஹார்ட் முதல் எச், உளப்பரிசுத்தம், மன தூய்மை. இரண்டாவது தலை, ஹெட். மூணாவது, நாலாவது ஹெல்த், தி கிரவுண்ட். ஹெல்த். இங்க இருக்கிற தாய்மாருக்கு சொல்லுகின்றேன், உங்களோட குழந்தைகளின் மீது உங்களுக்கு இரக்கம் இருக்கும் என்றால் அந்த பிள்ளைய காலையில பாடசாலைக்கு அனுப்பும் பொழுது முத்தமிட்டு 9 எடுக்க வேண்டும், பல்கலைக்கழகம் போக வேண்டும், நீ எனக்கு ஒரு டாக்டருடைய உம்மா என்ற பேர் வாங்கி தர வேண்டும் என்ற கனவுல தான் உங்களோட பிள்ளைய நீங்க பாடசாலைக்கு அனுப்புறீங்க என்றிருந்தால் அந்த பிள்ளைக்கு கொடுத்து அனுப்புற சாப்பாடும் ஹெல்தியாக இருக்க வேண்டும். அந்த பிள்ளைக்கு கொடுக்கிற சாப்பாடும் ஹெல்தியாக இருக்க வேண்டும். பக்கத்தில் உள்ள கடையில வாங்கி நேற்று ராவு சமைத்ததையும் ஏதாவது ஒன்றை வாங்கி தின்னுகோ என்று கையில பணத்தையும் கொடுத்து அனுப்பினால் நான் இப்படி சொல்லுவேன், உங்களோட குழந்தை நிறைய சாப்பிடும், ஆனால் நிறைவாக சாப்பிடும். இன்றைக்கு எங்களுக்கு வேணும் நிறைய சாப்பாடு அல்ல, நிறைவான சாப்பாடு வேணும். முஸ்லிம் சமூகம் இதை கொஞ்சம் யோசிக்கணும். எங்களோட ஹெல்த் வந்து பிக் டைம் இஷ்யூ. எங்களோட ஹெல்த் பிக் டைம் இஷ்யூ. புள்ளி விவரத்தோட சொல்லுகின்றேன், 100 தமிழர்கள்ல 20 பேர் நோயாளி, 100 சிங்கள சகோதரர்கள்ல
22 பேர் நோயாளி. கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம், 100 முஸ்லிம்ஸ்ல எத்தனை பேர் நோயாளி? 2015 ஆண்டு எடுக்கப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் 47 பேர் நோயாளி. டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு முந்தி பார்மசிக்கு பில் கட்டி ஆகணும். குறிப்பாக சொல்ற நீங்க இருக்கிற பழைய மாணவர்களுக்கு, உங்களுடைய கிரவுண்ட் பாய்ஸுக்கு வேற, கேர்ள்ஸுக்கு வேற, கேர்ள்ஸுக்கு வேற ஆக்டிவிட்டிஸ். என்னால் எங்கட கலாச்சாரம், எங்கட வாழ்க்கை அப்படியே மாறிவிட்டது. சூரிய வெளிச்சம் படாத ஒரு சமூகம், சூரிய வெளிச்சத்தை காணாத சமூகம், வீட்டுக்குள்ள காத்தோட்டம் இல்லாத ஒரு வீடு, அப்படிப்பட்ட ஒரு சூழலை வாழ்ந்து கொண்டிருக்கு. எனவே இந்த பாடசாலைக்கு மட்டும் சொல்லவில்லை, இந்த ஊருக்கு சொல்லுகின்றேன். இந்த 4 எச்சுக்கும் நீங்க எல்லாரும் பொறுப்பு. நல்ல ஆத்மீகம், உளப்பரிசுத்தம் நிறைந்த, நல்ல தலை உள்ள, தண்ட கையால உழைத்து வாழக்கூடிய, பிறரை வாழ வைக்கக்கூடிய, பிறரை வாழ வைக்கக்கூடிய, தேக ஆரோக்கியம் நிறைந்த, தேக ஆரோக்கியம் நிறைந்த ஒரு சமூகத்தை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இங்கிருந்து வெளியாக்க வேண்டும். இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு அப்படி அல்ல. ஓலவல்ல புள்ள பாஸ் 9A, பிளட் செக் பண்ணி பார்த்தா 250க்கு சுகர். அந்த 9A என்ன செய்யும்? சீரியஸா சொல்றேன், யூனிவர்சிட்டியில கிராஜுவேட் ஆகிற ஆண்டு சர்டிபிகேட் வாங்க வந்திருக்கிறாரு, டயாலிசிஸ் பண்ணி கொண்டு, கிட்னி இல்லாம. கிட்னி இல்ல, ஹெல்த் பத்தி கவனம் செலுத்த இல்ல, ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க இல்ல. நான் எல்லா பெற்றோருக்கு சொல்லுகின்றேன், உங்களோட குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அவர்கள் 9 பாடத்தில் ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஆனா அவங்க யாரா இருக்கணும்? ஹெல்தியா இருக்கணும். நீங்க 9 பாடத்தில் எடுக்கணும்ன்றதுக்காக வேண்டி அந்த பிள்ளையினுடைய ஹெல்த்தையுமே பறி கொடுக்கிறீங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 9 பாடத்தில் ஃபெயில் ஆன அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதி 9 பாடத்தில் எடுக்கலாம். ஆனா ஹெல்த்தை நீங்க லாஸ் பண்ணிட்டால் அந்த ஹெல்த் உங்களுக்கு ரிகவரி பண்ண முடியாது. எனவே ஹோலிஸ்டிக் எஜுகேஷன், ஒரு ஒட்டுமொத்தமான எஜுகேஷன், ஒரு கான்செப்ட் உண்டு, எழுதப்பட வேண்டும். அதற்கு அதிபர் பொருத்தமானவர், இங்க இருக்கக்கூடிய பழைய மாணவ சங்கம் பொருத்தமானது, இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பொருத்தமானவர்கள், அதே போன்று இங்க இருக்கக்கூடிய உலமாக்களும் பொருத்தமானவர்கள். அனைவருமாக சேர்ந்து இந்த பாடசாலையிலிருந்து வெளியாகக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் தன்னுடைய தாயையும் தன்னுடைய தந்தையையும், இது என்னுடைய சுவர்க்கம், இதுதான் எனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்குரிய வழி என்று சொல்லக்கூடிய மன உணர்வு கொண்ட குழந்தைகளை உருவாக்க வேண்டும். நான் கசப்பாக இருந்தாலும் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும், சத்தியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தேவை என்றால் செய்யவும் முடியும். ஒரு நாள் மக்ரிபுடைய தொழுகையை தொழுதுட்டு வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்தது. தெரியாத நம்பர், பொதுவாகவே தெரியாத நம்பர் வந்தால் கொஞ்சம் ஆன்சர் பண்றது குறைவு. தொடர்ந்து அடித்துக் கொண்டே இருக்கிறாரு. சரி, ஏதோ அவசரமாக இருக்கும் என்று டெலிபோன் ஆன்சர் பண்ண அழ ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு சகோதரர் அவருடைய பேரை சொல்லி அழுகிறாரு. எனக்கு அவர் பேரை சொன்னதுமே அவரை கொஞ்சம் தெரியும். வெள்ளவத்த பள்ளியில் அவர் ஒரு முஅஸ்ஸினாக இருந்தாரு. ரொம்ப விம்மி விம்மி அழுகிறாரு. என்ன சொல்லுங்க என்று சொல்லி அவருடைய பேரை சொல்லியே சொன்னேன். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? முஃப்தி சாப், கஷ்டப்பட்டு 4 வருஷம் மகனை பேராதனை யூனிவர்சிட்டியில் படிக்க வச்சேன். படிச்சாரு, நல்லா பாஸ் பண்ணினாரு, எல்லாம் சரி. இன்னைக்கு அவருடைய கிராஜுவேஷன், என் மகன் கிராஜுவேஷனை கண்ணால பார்க்கலாம், எனக்கு ஒரு இன்விடேஷன் வரும், நானும் போவேன் என்றெல்லாம் ஆயத்தமாகி கொண்டிருந்தேன். கடைசிக்கு பார்த்தா எனக்கும் என் மனைவிக்கும் ஏமாத்தம் தான் கிடைத்தது. அந்த சபைக்கு நீங்க வருவதற்கு தகுதியற்றவர் வாப்பா, அங்க வரவானம் என்று சொல்லி என்னை ஒதுக்கி வைத்து விட்டு அவர் சர்டிபிகேட் வாங்கி கொண்டு வந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு வாப்பவாக இருக்கிறேன் என்ற கவலையில் அழுகிறேன் என்றார். என்றால் வேல்யூஸ் கொடுக்கப்பட இல்லை, தலையை நிறைச்சிட்டோம், வேல்யூஸ் இல்லை. இந்த நாட்டில் முதியோர் இல்லம் இருக்க இல்லை.
எல்டர்ஸ் ஹோம், சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம் இருக்க இல்ல. இன்றைக்கு போய்த்து பாருங்க, ஒவ்வொரு சிங்கள கிராமத்திலையும் மானக்கேடான கர்மங்கள். இந்த நாடு எதோ பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த நாடு லைசன்ஸ் கொடுக்குது ஜினாவுக்கு. குடும்பத்தில் வாகனத்தில் 2 உம்மா வாப்பா குடும்பமாக சேர்ந்து போக முடியாது. சின்ன புள்ள கேக்குது, 3ஆம் ஆண்டு படிக்கிற புள்ள கேக்குது, வாப்பா இந்த இஸ்பாண்டா என்னன்னு கேக்குது. யாரை பார்த்து? வாப்பாட்ட கேக்குது, வாப்பா இஸ்பாண்டா என்ன? வாப்பாக்கு என்ன சொல்லும்? வாப்பாக்கு என்ன சொல்லும்? மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், அன்பாக சொல்லுகின்றேன், இந்த 4 எச்சும் டெவலப் ஆக வேண்டும். ஹெட், கை, ஹெட், ஹார்ட், ஹெட், இந்த ஹேண்ட், கை, 4வது ஹெல்த். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு கிராமமாக இந்த கிராமத்தை ஆக்கி வைப்பானாக. அப்படிப்பட்ட பாடசாலையாக இந்த பாடசாலை ஆக்கி வைப்பானாக. எங்களுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியைகள், குறிப்பாக துடிதுடிப்பான அதிபர் உட்பட, துடிதுடிப்பான OBA பழைய மாணவர் சங்கம் உட்பட இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளம் படைத்த அனைத்து சகோதரருக்கும் மிக அன்பாக சொல்லுகின்றேன், இந்த நாட்டை நேசிப்போம், இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம். கடைசியாக கட்டிடங்களை கட்டி விடுவதை விடவும் முக்கியம் என்ன தெரியுமா? மனித வளத்தை கட்டி எழுப்ப வேண்டும். ஒரு செய்தியாக சொல்லுகின்றேன், உங்களுக்கு கிடைத்த அதிபரை வைத்து சொல்லுகின்றேன், இந்த நாட்டில் 950 முஸ்லீம் பாடசாலைகள் இருக்கிறது. 950 முஸ்லீம் பாடசாலைகள். பொறுப்போടെ சொல்லுகின்றேன், 200 பாடசாலைகள்ல மட்டும்தான் SLPS கிரேட் 1 பிரின்சிபல் இருக்கிறாங்க. பிரின்சிபல் சர்வீஸ் முடிச்சு எக்ஸாம் செய்து குவாலிஃபைடான பிரின்சிபல்ஸ் 200 பாடசாலைகள்ல மட்டும்தான். We are lacking with the 750 principals. If this continue for 10 more years, 50% of the Muslim schools going to be headed by the Tamil brothers. Already that happening here. Already that happening. We have own cultural. We are respecting that. We have to protect, we have to maintain that the culture in our schools. If the head of the schools is other faith brother, we don't have any blame on them. But how they can contribute to develop or protect our culture in our schools? முஸ்லீம் சமூகம் ரொம்ப யோசிக்கும். இன்றைக்கு ஆல்ரெடி இப்ப அக்கார்டிங் டு எங்கட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கு more than 15 ஸ்கூல்ஸ்ல, முஸ்லீம் ஸ்கூல்ஸ்ல head of the schools principal வந்துட்டு other faith brothers, but they are doing very well. They are contributing well for the education. அது ஒரு பக்கம் இருக்குது. எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன், ஒரு ஹோலிஸ்டிக் பார்வையில இந்த பாடசாலையை பாருங்க. கட்டிடங்களை கட்டுவதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது போலவே அல்லது அதை விட ஒரு படி மேல போய் மனித வளத்தை அபிவிருத்தி செய்வதற்கும் இந்த பாடசாலை தியாகத்திரம் கொள்ள வேண்டும். அதிபர் அவர்களுக்கும் சொல்லுகின்றேன், நீங்க ரிட்டையர்ட் ஆகும் பொழுது ஆகுவதற்கு முன்னாலேயே உங்களை போன்ற அல்லது உங்களை விடவும் மேலான துடிதுடிப்பான அதிபர்களை உருவாக்கிவிட்டு அவர்களை இந்த பாடசாலைக்கு விட்டுவிட்டு நீங்க போவீங்க என்ற நல்ல எதிர்பார்ப்புடன் விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.